ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வேர்க்கடலை வடை செய்ய போகிறேன். அதுக்கு பூண்டு, இஞ்சி, சோம்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். நான் காஞ்சி வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதை 3 நாள் நைட்டே ஊற போட்டுட்டேன். கடலப்பருப்பு காலையில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ பாதி கடலப்பருப்பும் பாதி வேர்க்கடலை நான் ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இப்போ 2 போட்டு கொஞ்சம் குறப்பாக இருக்கும். முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துனதும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸை கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்தால் கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது வேர்க்கடலை செஞ்சதுன்னு தெரியாது. இது கூட பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், கரம் மசாலா எல்லாம் புதினா எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் வடை மாதிரி தட்டி நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலை வடை ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சுருக்கிறது வரைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இதுவும் எனக்கு ஆதரவு எனக்கு வேணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வேர்க்கடலை வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.